நம்மோடு கூட இருக்கிற தங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இந்த நாட்டில் நாம் செய்தி பார்க்க போற செய்தியுடைய தலைப்பு இருந்தால் இருக்கும், இருந்தால் இருக்கும் என்ற ஒரு தலைப்பை மையமாக வைத்து நாம் கவனிக்க வேண்டும். இருந்தால் இருக்கும், என்ன இருந்தால் நமக்குள்ள என்ன இருக்கும், எது இல்லை என்றால் நமக்குள்ள எது இருக்காது. அதான் நம்ம கவனிக்கணும். நமக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை இன்னைக்கு கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்குது என்பது நமக்கு இன்னைக்கு தெரியாம இருக்கிறதுனால இருந்தால் இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கணும், எது இல்லை. இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன இருக்கணும், ஆனா அது என்ன இல்லை, அது எது இல்லாம போனதுனால என்னென்ன நடக்கிறது, ஆனா எது இருந்தால் அதெல்லாம் நடக்காது என்பது குறித்து இன்னைக்கு கொஞ்சம் நம்ம கவனிக்க போகிறோம். இருந்தால் இருக்கும் என்ற தலைப்பு. அதுக்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசித்தோம்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த வசனம் எல்லாருக்கும் அறிந்த வசனங்கள், எல்லாருக்கும் நமக்கு தலைப்படமா தெரிந்த வசனம். இதுல தான் இருக்குது. அப்போ அந்த 2 வசனம் சொல்றது, அந்த பூமியில் என்ன இருக்கு, பூமி எப்படி இருக்குது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது. அந்த ஒழுங்கீனத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஏன் அந்த ஒழுங்கீனம், எங்க ஒழுங்கீனம் இருக்கும், எந்த இடத்துல ஒழுங்கினம் இருக்குன்னா அந்த வசனம் படி சொல்றது, ஆழத்தின் மேல் என்ன இருக்குதுன்னா இருள் இருந்தது. எங்கெல்லாம் இருள் இருக்குதோ அங்கெல்லாம் ஒழுங்கீனங்கள் இருக்கும். அப்ப இருள் இருக்கிற இடத்துல ஒழுங்கினத்தை நீங்க மாற்றவே முடியாது. ஒழுங்கினமா நடக்கிறாங்க, ஒழுங்கினமா பேசுறாங்க. இந்த ஒழுங்கினோன்றதுக்கு ஒரு காரியத்தை எப்படி சொல்றாங்கன்னா, 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தை அந்த ஒழுங்கினோன்ற வார்த்தையை நம்ம விளங்கிக் கொள்றதுக்கு இந்த 6ஆம் அதிகாரத்தை வந்தீங்கன்னா இந்த முதல் 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை கண்டு அவர்களுக்குள்ளே அந்த சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதுன்னு சொல்லிக்கலாம். ஒழுக்கத்தை ஏகப்பட்ட காரியத்தை சொல்லலாம். அதுல ஒரு காரியம் என்னன்னா, அதுல ஒரு அந்த ஒழுக்கக்கேடு, அந்த ஒழுங்கீனம்ன்றதுக்கு ஏராளமான விளக்கங்களை சொல்லணும், அது நிறைய சொல்லணும். அது நமக்கு சொல்வதற்கு அது எல்லாம் நமக்கு இப்போ பார்க்க சமயங்கள் இல்லை. அதனால அந்த ஒழுங்கீனம்ன்றதுக்கு ஒரு காரியம் என்னன்னா, தன்னுடைய சுய விருப்பத்தின்படி நடந்து கொள்வது. தனக்கு என்ன தோணுது, தனக்கு என்ன நினைக்கிறோம், நாம என்ன நினைக்கிறோமோ, நாம என்ன யோசிக்கிறோமோ, நாம எதை சிந்திக்கிறோமோ, நம்ம எதை பேசணும்னு நினைக்கிறோமோ, நம்ம பேசுற வார்த்தை தவறா, இது சரியா, இது பேச வேண்டிய வார்த்தை தானா, என்னுடைய வயதுக்கு இந்த வார்த்தை பேச வேண்டியது தானா என்று சொல்ல கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய வார்த்தைகள் உண்டு. எந்த வயசுல எந்த வார்த்தையை யார் பேசணும்னு ஒரு கவனிக்கணும். அதிகமா தேவசம் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்னன்னா, என் வயதுக்கு மீறின ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்திடக்கூடாது. என்னுடைய வயதுக்கு மீறின இல்லைன்னா வரம்பு மீறின ஒரு வார்த்தை செய்யக்கூடாது, நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. அப்படின்னா ஒவ்வொரு பேசுறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, உடுத்துறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, செயல்படுறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, நடக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. எல்லாவற்றையுமே ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமாக தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். குழந்தை சொல்லும்போது பவுல் சொல்லுவார், சகலமும் கிரமமும் நல்லொழுக்கமாயும் செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா எல்லாமே ஆண்டவர் கிரமமாக தான் செய்திருக்கிறார், ஒழுங்காக தான் கர்த்தர் வடிவமைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது, எல்லாருக்குமே இருக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, சபை ஊழியர்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, சபை தேவ விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, குடும்பத்துல கணவனுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, மனைவிக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, வேலை ஸ்தலத்துல அதிகாரிகளுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, பணி செய்யற வேலையாட்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குன்னா ஒழுங்கு இருக்குது. சாதாரண ரோட்ல வாகனம் போறதுக்கு என்ன இருக்குது, போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது, வருவதற்கு ஒரு பாதை இருக்குது, வண்டி போறதுக்கு ஒரு பாதை இருக்குது, நடபாதை ஒண்ணு இருக்குது. எல்லாமே எப்படிதான் அமைச்சு வச்சிருக்காங்கன்னா ஒழுங்காக தான் அமைத்து வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்குமே ஒழுங்கு இருக்கிறது. இந்த ஒழுங்குகள் எப்பொழுது மீறப்படுகிறது என்றால், எந்த இடத்துல இருள் அந்த வீட்டுல இல்ல அந்த நபருக்குள்ள இல்ல அந்த எல்லைகள்ல எந்த இடத்துல இருள் இருக்கிறதோ அங்கே ஒழுங்கீனங்கள் தாராளமாய் நடக்கும், ஏராளமாய் நடக்கும். இதை யாரும் தடுக்கவே முடியாது. ஏன் இந்த ஒழுங்கினம் நடக்குது, ஏன் இப்படி ஒழுங்கா செயல்படலையே, இந்த குடும்பம் பார்த்தா நன்றாக இல்லையே, இந்த பிள்ளைங்க நல்லா இல்லையே, பார்த்தா வித்தியாசமா செயல்படுறாங்களே,
வித்தியாசமா பேசுறாங்களே, இந்த வயசுல இப்படி எல்லாம் பேசுறாங்களே. சில பிள்ளைங்க பார்த்து சின்ன வயசு சின்னதான் இருக்கும், அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் ரொம்ப கடினமான வார்த்தைகளா இருக்கும், அந்த வரம்புக்கு மீறின வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தையை கேட்கும் போது மட்டும் என்ன ஆகும்னா பயங்கரமான கஷ்டமா இருக்கும். இந்த வயசு அந்த பையன் இப்படி பேசுது, இந்த வயசு அந்த பிள்ளை இப்படி பேசுது, இந்த வயசுக்கு இப்படி பேசுறாங்களே என்று சொல்லி அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப கடினமான வார்த்தைகள் இருக்கும். சின்ன பிள்ளைங்க வரம்புக்கு மீறி பேசுறதும் இருக்குது, ஆனா பெரிய ஆட்கள் கீழே இறங்கி வந்து பேசுறதும் இருக்குது. இப்ப பெரிய வயசுல முதியவங்க இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, ஒரு சின்ன பிள்ளைங்க பேசுறதுன்னு செய்வாங்க. ஒரு சின்ன பிள்ளைங்க பேசுறதுபடி, ஒரு அறியாதவங்க பேசுறபடி, ஒரு தெரியாதவங்க பேசுறபடி, ஒரு அனுபவம் இல்லாதவங்க பேசுறபடி என்ன செய்வாங்க, கீழே இறங்கி பேசுவாங்க. சோ கீழே இறங்கி பேசுறதும் தப்பு, மேல ஏது வரம்ப மீறி பேசுறதும் தப்பு. நம்ம யோசிக்கணும், என்னுடைய வயசுக்கு இந்த வார்த்தையை நான் பேசலாமா? நம்ம என்ன நிதானிக்கிற தேவ சமூகத்துல இந்த வார்த்தையை நான் பேசக்கூடிய வார்த்தை தானா? இன்னைக்கு நம்ம பேசணும்ன்றதுனால எதை வேணாலும் பேசுறது இல்ல, எப்படி வேணாலும் பேசுறது இல்ல, எதை வேணாலும் செய்கிறது இல்ல. நம்ம கையில் இருக்குது, நமக்கு எல்லாமே திறமை இருக்கிறவங்க யாரும் கண்ணுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, யாரும் இன்னைக்கு யாரையும் கட்டுப்பாடு பண்ணவே முடியாது. இன்னைக்கு யாரும் கட்டுப்பாடு பண்ண கூடாது, அந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்துடுச்சு. நீங்க குடும்பத்துல என்ன செய்யக்கூடாது, யாரும் கட்டுப்பாடு பண்ணக்கூடாது, சபையில என்ன செய்யக்கூடாது, கட்டுப்பாடு பண்ணக்கூடாது, யாருமே என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எனக்கு கண்ட்ரோலே இல்லாத ஒரு வண்டி ஓடுனா என்ன ஆகும், ரொம்ப சீக்கிரமா ஆக்சிடென்ட் ஆகிடும். ஒரு வண்டி பிரேக்கே இல்லாம வேகமா ஓடுதுன்னா என்ன ஆகுன்னா வெகு சீக்கிரத்துல அது எங்கேயோ என்ன செய்ய போகுது, இட்டி மோதி இடிச்சு அந்த வண்டி நிக்க போகுது. அப்போ நமக்கு புரியணும், என்ன புரியணும்னா என்ன கண்ட்ரோல் பண்றது யாராவது இருக்கணும், என்னுடைய கட்டுப்பாடு. ஏன்னா நான் எடுக்கிறது எல்லாமே சரின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா பிரதான அப்போஸ்தலன் யாக்கோபு 3:1 பாருங்க, யாக்கோபு 3:1 பாத்தீங்கன்னா யாக்கோபு நிருபம் 3:1-2 2 வசனம் படிச்சீங்கன்னா, என் சகோதரரே அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் இருப்பீர்களாக. நாம் எல்லோரும் சொல்றாரு பாருங்க, நீங்க எல்லாரும் சொல்லலாம். இவர் யாரு, ஒரு பிரதான அப்போஸ்தலன், ஒரு பிரதான அப்போஸ்தலன் இருக்கிற அவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, ஒரு நிருபத்தை எழுதுமா சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க, நிறைய தப்பு பண்ணீங்க சொல்லல, அது எழுதக்கூடிய சொல்றாரு, நாம் எல்லோரும். அப்படின்னா நம்ம தவறு பண்றதுக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்குது. நம்ம தவறை யார் சுட்டி காட்டுறது, நம்ம தப்பை யார் தப்புன்னு சொல்றது? நம்ம யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. வீட்டுல கணவன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, மனைவி கட்டுப்பாடு பண்ணக்கூடாது, அப்பா அம்மா கட்டுப்பாடு பண்ணக்கூடாது, சமூக ஊழியர்களை கட்டுப்பாடு பண்ணக்கூடாது. யாருமே கண்ட்ரோல் பண்ணனா யார் கண்ட்ரோல் பண்றதுங்கள? நம்ம யார் கண்ட்ரோல் பண்றது, நம்ம யார் கட்டுப்பாடு பண்றது? ஒரு சாதாரண ஸ்கூலுக்குன்னா அது ஒரு நிர்வாகம் இருக்கு. என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும், அந்த பிள்ளைங்க இப்படிதான் இவ்வளவு நேரத்தை தான் வரணும், இவ்வளவு நேரத்தை தான் போகணும், இப்படி நேரத்தை தான் சாப்பிடணும், எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. ஒரு ஒழுங்கு வச்சிருக்காங்க. ஒரு ஆபீஸ் நிர்வாகத்துக்கு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க. அப்ப குடும்பத்துக்கு ஒழுங்கு இல்லையா? அப்ப குடும்பத்துக்கு ஒழுங்கு, குடும்பம் எப்படி நடக்கலாமா? குடும்பத்துக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாதா? குடும்பம் யார் முடிவெடுக்கிறது, யார் முடிவெடுக்கிறது? ஒரு குடும்பத்தில் யார் முடிவெடுக்கிறது? ஒரு குடும்பத்தை யார் செயல்படுறது? ஒரு குடும்பத்தை யார் நடத்துறது? ஒரு குடும்பத்தை யார் நிர்வாகம் பண்றது? ஒரு ஒழுங்கு இல்லையா? ஏன் இந்த ஒழுங்கு வருதுன்னா, இந்த ஒழுங்கெல்லாம் ஏன் வருது? யார் யார் என்ன செய்யக்கூடாது, ஒண்ணு சொல்லக்கூடாது. யார் யாரா சொல்ல உடனே செய்யறாங்க, நீ கோவிச்சுக்கிறாங்க, உடனே சண்டை, உடனே ஏன் நடக்குது? நம்ம என்ன செய்யறோம், யார் என்ன செய்யக்கூடாது, என்ன உதவி சொல்லிடக்கூடாது, அப்ப என்ன சொல்லாத நடந்து போங்க. இல்ல யாருமே ஒண்ணு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா என்ன செய்யணும், யாரும் சொல்லாத நடந்து ஏன் சொல்ல போறாங்க? அவன பைத்தியமா நம்ம சொல்றதுக்கு சும்மா இருக்கிற மேல வந்துட்டு ஏன் இப்படி செய்றீங்க, அப்படி ஏன் சொல்ல போறாங்க? அப்ப சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதோ நடக்குது இல்ல. நீங்க என்ன நினைக்கிறோம், சொல்லிட்டாங்க ரைட், ஏன் சொன்னாங்க? சொல்லிட்டாங்கன்னு கவனிக்கிறோம்ல, ஏன் சொன்னாங்க கவனிச்சு மேனிக்காவது? அப்ப எப்ப ஏன் அந்த ஒழுங்கினங்கள் வருது? ஏன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ண யாரும் இருக்கக்கூடாது, நம்மளை கட்டுப்பட யாரும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறோம். ஒரு குடும்பத்துல, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் அந்த ஒழுங்கு, தேவ நியமித்த ஒழுங்கு மீறுகிறதோ ஒன்றை கிளியரா புரிஞ்சுப்பாங்க. ஆனா என்ன இருக்குதுன்னா, இருள் இருக்கிறது. அந்த இருள் இருக்கிறதுனாலதான் அந்த பூமி எப்படி ஆயிப்போச்சு, ஒழுங்கீனமான பூமியாக மாறி போச்சு. அப்ப ஒரு குடும்பத்துல ஒழுங்கீனம் வரும்னா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், என்ன இருக்குது, அந்த பிள்ளைங்களாலும் சரி, அது கணவனாலும் சரி, அது தாய் தகப்பனாலும் சரி, அது வயது முதிர்ந்தாலும் சரி, அது ஊழியர்களாலும் சரி, அது விசுவாசிகளாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்க ஒழுங்கீனம் வரும்னா இருள் இருக்கிற இடத்துல கட்டாயம் அந்த ஒழுங்கீனம் இருக்கும். அப்ப என்ன இருக்கக்கூடாதுன்னா, எது இருந்தா எது இருக்குன்னா, வெளிச்சம் நமக்குள்ள இருந்தா என்ன இருக்கும்,
ஒழுங்கு நமக்குள்ள இருப்பதா நான் சொல்ல வருவேன். நம்ம பார்க்க செய்தியுடைய தலைப்பு இருந்தால் இருக்கும். என்ன இருக்கும்? வெளிச்சம் இருந்தா ஒழுங்கு இருக்கும், இருள் இருந்தா ஒழுங்கீனம் இருக்கும். இப்ப நமக்குள்ள ஒழுங்கு இருக்குதா, ஒழுங்கீனம் இருக்குதா? அந்த கட்டுப்பாடு, அந்த குடும்பத்துக்கு ஒரு கட்டுப்பாடு, சபைக்கு ஒரு கட்டுப்பாடு, சமுதாயத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இன்னைக்கு இருக்கிறாங்க. முதல்ல ஒரு காலத்துல எங்க வேலை எப்படி வச்சு, இன்னைக்கு அரசாங்கம் என்ன வச்சு கண்டறதுலாம் செய்யக்கூடிய யாரும் வச்சுட்டு போவே, கண்டறது யாரையும் வச்சுட்டு போவே கூடாது நீட்டான். இது எப்படி தொடர்ந்து வண்டியே போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் மண் ரோடு இருக்கும், அந்த பக்கம் வச்சுட்டு போக மாட்டாங்க. இந்த பக்கம் நல்ல ரோடு இருக்கும், அங்க பாருங்க காலை வச்சுட்டு போயிட்டு போவாங்க. என்ன காரணம்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? வீடு ஒழுங்கீனம், குடும்பத்துல ஒரு ஒழுங்கீனம். யார் வேணாலும் பேசுறது இல்லை. குடும்பத்துல யார் பேசுவாங்க தான் பேசணும், பேச வேண்டிய வார்த்தையில பேசணும், பேசக்கூடாத வார்த்தை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அந்த ஒழுங்குல தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஒழுங்குல இருந்து நான் செயல்பட்டேன்னு சொன்னாக்க நமக்கு என்ன இருக்குன்னா உள்ள வெளிச்சம் இருக்குது. எங்க ஒழுங்கீனமா பேசி, வரவுக்கு மீறி பேசி, வயதுக்கு மீறி பேசி, எல்லையை மீறி பேசி, எல்லையை தாண்டி பேசி, கடினமாய் பேசி கண்டிக்கிறது தப்பல்ல. ஆனா என்ன செய்யக்கூடாது, காயப்படுத்தக்கூடாதுல்ல. தவற கண்டிக்கணும். நம்ம தவறுன்னு தெரிஞ்சு என்ன செய்யணும், கட்டாயமா கண்டிக்கணும். இன்னைக்கு உலகத்துல சட்டம் என்ன சட்டம் போடுறாங்க, யார் மாஸ்க் போல என்ன செய்யுங்க, நீங்க உடனே தட்டி கேளுங்கன்னு சொல்றான். அப்படின்னா கேட்கக்கூடிய உரிமை இருக்குது. ஆனா கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறதுனால எப்படி வேணா செஞ்சிடக்கூடாது, செயல்பட கூடாது, எப்படி வேணாலும் முடிவெடுத்த கூடாது. நான் முடிவெடுக்க முடியும், அவர் குடும்ப தலைவர், நான் முடிவெடுக்க முடியும். முடிவெடுக்க முடியும்ன்றதுனால எப்படி வேணா முடிவெடுத்த முடியாது, எப்படி வேணாலும் பேசிட முடியாது. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அப்படியே அடங்கி கொஞ்சம் அப்படி பயபக்தியா இருக்கிறத போல, கொஞ்சம் பயப்படுறத போல, கொஞ்சம் அடங்கி ஓடி நடக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் வளர ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு தலையில நம்ம கொம்பு முளைச்சிடுது. அவங்க தலைவர் கொஞ்சம் குறிப்பிட்ட வயசுல இருக்க மாதிரி என்ன செய்யறாங்க, கொஞ்சம் அப்படியே அடங்கி ஒடுக்கமா இருக்கிறத போல அப்படி நடிக்கிறாங்க. அதை நடிக்கிறதா சொல்லணும். அது அப்படி வளரல. அப்படி வளர்ந்தா கடைசியில் அப்படிதான் இருக்கும். ஒரு மாமரம் ஒரு 5 வருஷம் என்ன பழம் கொடுக்கும், மாம்பழம் கொடுக்கும். 10 வருஷம் என்ன பழம் கொடுக்கும், மாம்பழம் தான் கொடுக்கும். 100 வருஷம் என்ன பழம் கொடுக்கும், மாம்பழம் தானே கொடுக்கும். இப்ப விதை சரியா இருந்தா அவன் கடைசியில் என்னதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அவன் வளர்ப்பு சரியா இருந்தா அவன் கடைசியில் சாதனை எப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அதான் சொன்னாங்க, கத்த புத்தி செத்தான். எப்போ ஆரம்பத்துல ஒரு விதை விழுந்துடுச்சுன்னா அது எப்படி இருக்கணும், கடைசி வரைக்கும் ஒரு நல்ல சுபாவம் வெளிப்பட்டா இடத்துல மாறக்கூடாது, நேரத்துல மாறக்கூடாது, சூழ்நிலை கேட்டபடி மாறக்கூடாது. இப்ப நான் சொல்ல இப்ப இருக்கிற சுபாவம் மறிக்கிற வரைக்கும் அப்படியே இருந்தாதான் அது சரியான சுபாவம். அப்படின்னா நீங்க என்ன செய்யறாங்க, நல்ல நடிக்கிறாங்க, நல்ல பாசமா இருக்கிறத போல, நேசிக்கிறத போல, அன்பா இருக்கிறத போல நீங்க நடிக்கிறாங்க. ஆனா சூழ்நிலைகள் வரும்போது அது வெறுப்பா மாறுது இல்ல, அது கடினமா மாறுது இல்ல, வித்தியாசமா மாறிடுது இல்ல, காயப்படுறதுக்கு மாறி போயிடுது இல்ல. ஏன் மாறுதுனாக்க இருள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கட்டாயமா என்ன இருக்குன்னா ஒழுங்கீனம் இருக்கும். அந்த ஒழுங்கீனம் இருக்க கூடாதுன்னா ஒன்ன செய்யணும், நீ ஒழுங்கீனத்தை மாத்தணும்னாக்க எதை மாத்தணும், இருளை மாத்து, ஒழுக்கம் தானா வந்துடும். பிள்ளைகளுக்குள்ள இருளை அகற்றுறது ஜெபம் பண்ணு, குடும்பத்துல இருளை அகற்றுறது ஜெபம் பண்ணு, குடும்பத்தை சூழ்நிலை அந்த இருளை அகற்றுவதற்கு நீங்க ஜெபிக்காத பட்சத்துல, அந்த இருள் நம்மை விட்டு அகன்று போகாத பட்சத்துல என்ன வராதுனாக்க ஒழுங்கு அங்கே வராது. அந்த ஒழுங்கு வரணும்னா என்ன இருக்கணும், வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கணும். வெளிச்சம் இருந்தா என்ன இருக்காது, ஒழுங்கீனம் இருக்காது. அந்த அந்த அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட கவனிக்கிறேன், வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை பாருங்க. 4ஆம் வசனம் வெளிச்சம் நல்லது என்று. 3ஆம் வசனத்தை பார்த்தா தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். எது ஆண்டவர் புரியுது போ. அப்ப ஆண்டவர் புரிஞ்சு போச்சு இந்த ஒழுங்கிற்கு என்ன காரணம், இந்த வெறுமைக்கு என்ன காரணம், இந்த இல்லாமக்கு என்ன காரணம். வெறுமை எடுக்க வெறுமை அது ஒரு டாபிக்ல போயிடும். இப்ப நம்ம ஒழுங்கத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஏன் அந்த ஒழுங்கிற்கு என்ன காரணம் என்று நமக்கு எனக்கு புரியல. ஆனா ஆண்டவர் என்ன புரிஞ்செடுத்து அவர் செய்யறாரு. அந்த முதலாவது அந்த ஒழுங்கினத்தை மாத்தணும்னு சொன்னா அங்க என்ன கொண்டு வரணும், அந்த வெளிச்சத்தை கொண்டு வரணும். அவனவன் தன் பார்வைக்கு, நம்ம பார்வைக்கு, வீட்டுல இருக்க கணவன் பார்வைக்கு, மனைவி பார்வைக்கு, பிள்ளைங்க பார்வைக்கு, அப்பா அம்மா பார்வைக்கு, மாமியார் பார்வைக்கு, மருமக பார்வைக்கு, அவங்க பார்வைக்கு அவங்க சரி போனபடி செய்வது ஒழுங்கு அல்ல. எல்லாருடைய பார்வையும் நான் பார்ப்பது சரிதானா, நான் பேசுவது சரிதானா, நான் நிதானிப்பது சரிதானா, நான் எடுக்கிற முடிவு சரிதானா என்பதை இந்த வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இல்லையா ஒரு நல்ல தேவன் கூட கலந்து என்ன செய்யணும், இப்படி செய்யலாம் நினைக்கிறோம், இப்படி பார்க்கிறோம், இதை செய்யறோம், இது சரிதான் என்பதை 2 கோணத்துல செய்யணும். ஒரு மனிதன் நிதானித்து பார்க்கணும். இதை யார் நிதானித்து பார்ப்பாங்கன்னா வெளிச்சம் உள்ளவர் தான் நிதானித்து பார்ப்பாங்க.
சாதாரண குடும்பத்தில் சண்டை வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பத்தில் சின்ன சண்டை வரும். அந்த சண்டை எப்படி நிதானிக்கணும், அது எப்படி பார்க்கணும்? சண்டைன்னு பார்க்கணும், பேசுறாங்கன்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்? ஏன் பேசுறாங்கன்னு பார்க்கணும்ல. நான் சொல்ற மனைவி திட்டம்னு வச்சுக்கோங்களேன், உடனே கோவிச்சுக்கிறேன். என்ன கோவிச்சுக்கிறான்? என்ன திட்டாங்க அப்படி கோவிச்சுக்கிறாங்க. நீங்க திட்டாங்கன்றதெல்லாம் போயிடுச்சு இல்லையா? திட்டாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் எப்பயோ போயிட்டு, காலம் மலையேறி போயிடுச்சு. அதெல்லாம் திட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்கன்றதெல்லாம் எப்பவோ அது மலையேறி போயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசம், இப்போ கம்ப்யூட்டர் உலகம் ஆயிடுச்சு. அதனால என்னதுன்னா வார்த்தைகள்லாம் வித்தியாசமா வந்து அது அவன் இவன், அது அவன் பண்றதோட போட்டா பரவாயில்ல, அது அதை விட கீழே இறங்கி எப்படி அந்த வார்த்தைகள் வரும்னு தெரியல. நான் சொல்ற உலகத்தை பிள்ளைகள் அப்படி பேசுறது பார்க்கலாம். ஆனா ஒரு சாதாரணமா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் வந்து நல்லா துதிச்சு நல்லா ஜெபிக்க நமக்கு எப்படி அந்த தரம் குறைந்த வார்த்தை வாயில வரும் தெரியல. எனக்கு விளக்கறதே இல்ல. அது ஒருவேளை கிராமத்துல தெரியாத ஒரு பழைய பாட்டி அப்படி பேசுறாங்க இல்லையா? ஒரு பழைய பாட்டி, ஒரு பழைய அவங்க என்ன சில ஈஸி அப்படி பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க ரட்சிக்கப்படாத குடும்பத்துல கூட நாகரிகமான வார்த்தையை பேசுறாங்க. ரட்சிக்கப்படவே கிடையாது, ஆனா ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் கூட நாகரிகமான வார்த்தையை பேசுறாங்க, நாகரிகமா செயல்படுறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் அறிந்த குடும்பத்துல இன்னைக்கு என்ன கிடையாதுன்னா நாகரிகத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு ஏன்? அந்த ஈஸியான ஒழுங்கினங்கள் தாராளமா செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஒழுங்கினது தாராளமா செயல்பட ஆரம்பிச்சு. நான் மனைவி திட்டுறேன், அவன் என்ன யோசிக்கணும்? போ திட்டாங்க வாஸ்தவம். ஏன் திட்டாங்க? அவன் மண்டலா என்ன? அவன் பைத்தியக்காரன் செய்வான், திட்டுவான், சண்டை பண்ணினா பைத்தியம் செய்வான், கண்ணை தூக்கி போடுவான், மண்ணை தூக்கி போடுவான், சட்டை இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பான். அவன் யாரு? பைத்தியக்காரன். அப்போ ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனுஷன் என்ன செய்வான்? அப்ப ஏன் திட்டாங்க யோசிக்கணும்ல, ஏன் பேசுறாங்க யோசிக்கணும்ல, ஏன் கண்டிக்கிறாங்க யோசிக்கணும்ல. மற்ற ஊழியக்காரன் சும்மா கண்டிப்பாங்களா? ஒரு சபையில ஒரு சபாக்களை சபை ஊழியக்காரங்க சும்மா கண்டிப்பாங்களா? அப்ப கண்டிக்க ஒரு காரணம் இருக்கும்ல. அப்ப நீ எப்படி வேணாலும் நடக்கலாமா? அவனை யாரும் கண்டிக்கவே கூடாதா? உன்னை யாரும் திருத்தவே கூடாதா? உனக்கு யாரும் புத்தி சொல்லவே கூடாதா? நீ யாரும் கேட்கவே மாட்டியா? அப்ப யாரோட திருத்துறது? அது ஒழுங்கினப்பா. உன் பார்க்க அது தெரியாது, உன் கண்ணுக்கு அது தெரியாது. என் சட்டையில பின்னாடி என்ன அழுக்குன்னு எனக்கு தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? மற்றவங்க தான் தெரியும். ஏன்னா பார்க்கறவங்க தான் தெரியும். பார்க்கறவங்க யார் அழுக்குன்னு சொல்லுவா? நான் சொல்ல சட்டையில அழுக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாம் சொல்லுவீங்களா வந்துட்டு உன் சட்டை அழுக்குன்னு? உடனே என்ன சொல்ல மனைவி சொல்லுவா, சட்டையில அழுக்கு இருக்கு, சட்டையில அழுக்கு. நான் கொஞ்சம் ஜவம் பண்ணி இருக்கேன், கொஞ்சம் அப்படியே ஜவம் பண்ணி இருக்கிறேன். அவ்வளவுதான் சொல்றேன். எல்லாம் நேரம் வந்து உட்காந்துங்க. அவனே சொல்றான், சீக்கிரம் சட்டை எடுத்து போடுவேன் எல்லாம். ஏன் சொல்றாங்க? நீங்களே யாருமே சொல்லல, நீங்களே யாருமே சொல்லல. அவன் சொல்றான், சீக்கிரம் சட்டை எடுத்து போட ஆட்டில் வராங்க. பணிவு போட்டு தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், சீக்கிரம் சட்டை எடுத்து போட்டு ஆட்டில் வராங்க. அப்ப ஏன் எதை சொல்றாங்க? அப்ப யார் என்ன சொல்லுவாங்க? இப்ப என்ன கண்டிக்கிறாங்கன்னா அதான் சொல்றான். அப்ப நான் எப்படி உட்காந்துக்கலாம், அப்படி உட்காரலாம் தானே, எப்படி இருக்கலாம் தானே. அது ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது. வீட்டு தான் இருக்கிறோம், சரி நம்ம குடும்பத்தான் இருக்கிறோம், சபை மக்கள் தான் இருக்கணும், நம்ம எப்படி தான் இருக்கிறோம், அதுவும் தப்பு கிடையாதுல்ல. எப்படி வேணாலும் இருக்கலாமா? அப்ப யார் சொல்லுவாங்க? எல்லாரும் வந்திருக்கிறாங்க, யார் என்ன செய்யல சொல்லல, யார் சொல்றாங்க? அப்ப அதை நேசிக்கிறவங்க சொல்றாங்க. அப்ப யார் கண்டிப்பாங்க? நம்மளை யார் அவ்வளவுதானே கண்டிப்பாங்க. அப்ப நம்ம அடுத்தவங்க நம்மளை கண்டிச்சிட கூடாது என்பதனால என்ன செய்வாங்க? அப்ப நம்மளை கண்டிக்கிறாங்க. அப்ப நம்ம யோசிக்கிறோம். அதை எப்ப யோசிக்க முடியும்னா தவற திருத்தும் போது நான் கண்டாது கோவிச்சுக்கிறேன், நான் முறுக்கிக்கிறேன், நான் பேசாம இருக்கிறேன், நான் சண்டை போடுறேன், நான் எரிச்சல் அடைகிறேன், நான் டென்ஷன் ஆகுனா ஒன்ன புரிஞ்சுக்கோ, உள்ள இருள் இருக்குது. அவ்வளவுதான். இருள் இருந்தாதான் எத முடியாது, திருத்திக்கொள்ள விரும்ப மாட்டோம், திருத்திக்கொள்ள விரும்புறது கிடையாது. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த ஒழுங்கீனம் எங்க இருக்குதுன்னா இருள் இருக்கிற இடத்துல ஒழுங்கீனம் இருக்குது. அப்ப ஒரு வார்த்தை சொன்னா அவன் கவனிச்சு பார்க்கணும்ல. வெளியாமக்கு ஆண்டவர் சொன்னாரு, கேட்டானா? வெளியாமக்கு ஆண்டவர் சொன்னாரு, பாரக்கட போகாதன்னு சொன்னாரு. மோவாப் தேசத்துக்கு போகாத, அந்த ஜெஸ்ரபேல் ஜனங்களை சபிக்க போகாதன்னு ஆண்டவர் சொன்னார். கேட்டானா? கேட்கல. எதை வச்சு பேசுறாரு? கழுத பேசுதுல்ல. அப்ப கழுத பேசும்போது கவனிச்சான்ல. அப்ப கழுத பேசும்போது கவனிச்சது வந்து என்ன, அவன் தலை தப்புச்சு. கழுத பேசும்போது கவனிக்காத போய் தலை போயிட்டு இருக்கும்ல. அப்ப கழுத பேச கேட்கணும்ல. ஒரு சாதாரண ஒரு குறி சொல்றவனுக்கு கழுத பேசினா கேட்கிற இருந்தம் இருக்குதுல்ல. அப்ப ஏன் மனுஷன் பேச நம்ம கேட்க மாட்டேங்கிறோம்? மற்றவங்க நம்ம சொல்லவே கூடாதுன்னு ஏன் நம்ம நினைக்கிறோம்? ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இருள் இருக்கிற வரைக்கும் நாம் திருத்திக் கொள்ள விரும்பவே மாட்டோம். ஒழுங்கினங்கள் நடந்துகிட்டே இருக்கும். என்றைக்கு நம்ம தவற திருத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்குதான் என் வாழ்க்கையில ஒழுங்கு நடக்கும். எல்லாருமே வண்டி ஓட்டுறவங்க தான், எல்லாருமே அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்துருக்குது. ஏன் டிராபிக் போலீஸ் டிராபிக் கிளீன் பண்றான், போக்குவரத்து ஒழுங்கு பண்றான், இப்படி ஒழுங்கு பண்றான், நோய் இன்றி போடுறான், வரது ஒரு ரோட பிரிக்கிறான், போறது ஒரு ரோட பிரிக்கிறான். ஏன் பிரிச்சு விடுறான்? அப்ப அது ஒரு ஆள் இருக்கிறான். எல்லாரும் வண்டி ஓட தெரியாதவனா என்ன? அவன் இஷ்டமா என்ன செய்வான்? வாகனத்தை இயக்குவான். நிறைய விபத்து நடக்கும். எங்கெங்கெல்லாம் இஷ்டம் போல நடக்க ஆரம்பிக்கிறோமோ அங்கெல்லாம் அதிகமான சேதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது பொருளாதார சேதமா இருக்கலாம், அது குடும்ப சமாதான சேதமாக இருக்கலாம், அது நிம்மதி சேதமாக இருக்கலாம். எல்லாம் சேதமாக்கிட்டே இருக்கும். அந்த சேதத்தை தடுக்கவே முடியாது. ஏன் தடுக்க முடியாது? அங்க ஒழுங்கின இருக்குது இல்ல.
அப்ப ஒழுங்கீன இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா சேதங்கள் இருக்கும். அந்த சேதங்கள் இல்லாம போகணும்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் ஒழுங்குக்குள்ளாக தேவன் நியமித்த ஒழுங்குக்குள்ளாக நான் வர வேண்டும். நான் செயல்படுறது, நான் பார்க்கறது, நான் பேசுறது, நான் முடிவெடுக்கிறது எல்லாமே தேவ ஒழுங்கின்படி இருக்கிறதா, ஆண்டவருடைய நியமித்த ஒழுங்கின்படி தான் இருக்கிறதா என்பதை நாம் கவனிச்சு பார்க்கணும். அப்படின்னா இந்த ஒழுங்கீனம், இந்த இருள் எப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள வரும்? ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள எப்போ இருள், கர்த்தருடைய அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள உலகத்தோட இருள் இருக்குது, அதை விட்டுடுவோம். ஆனா ஒரு தேவ பிள்ளைகளுக்கு உள்ள எப்போ இருள் வரும் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ரோமரின் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 21ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் என்ன ஆயிடுச்சா? இருள் அடைஞ்சு போச்சு. எப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில இருள் வரும்னா, சொல்றத என்றைக்கு உணரலையோ, நீங்க உணர்ச்சி வசப்படுறோம், நீங்க எமோஷன் ஆகுறோம், கேட்ட உடனே கொதிக்குது, ரத்தமெல்லாம் கொதிக்குது, அப்படியே கைகள்லாம் துடிக்குது, உதடு துடிக்குது. அப்படி அந்த கோபம் வரும்போது அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது, கையெல்லாம் துடிக்கும், பதபதிக்கும், நிக்க மாட்டாங்க, ஓடும், என்ன பேராலே புரியாது. என்ன ஏன் அவ்வளவு டென்ஷன்? ஒரு உலகத்து மனுஷன் டென்ஷன் வரலாம், ஒரு உலகத்து மனுஷன் செய்யலாம், அவனோட எமோஷன் ஆகலாம். நீ யார்? ஒரு கர்த்தருடைய பிள்ளை இல்ல, நீ ஒரு தேவ மனுஷன் இல்ல, நீ தேவன் வேதத்தை சுமக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, உலகம் ஜெபிக்கிறவங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க, கர்த்தரை பார்க்கிறவங்க, எவ்வளவு அவ்வளவு பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, மீண்டும் வசனம் பாருங்க, அவர்கள் தேவனை அப்ப தெரியாதவங்க இல்ல, ஆண்டவர் அவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் அவங்களுக்கு தெரியும், ஆண்டவர்னு தெரிஞ்சும் தேவன் என்று அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு ஆள் யாருன்னு தெரியும், அவங்க யாருன்னு தெரிஞ்சும் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நாம் செலுத்துறோமா? கணவன் தெரியும், மனைவின்னு தெரியும், பிள்ளைகள்னு தெரியும், பெற்றோர்னு தெரியும், மாமனார் மாமியார்னு தெரியும், மருமகள்னு தெரியும், மருமகள்னு தெரியும், நீங்க தெரியும், ஒரு சபை விசுவாசின்னு தெரியும், ஒரு சபை ஊழியக்காரன்னு தெரியும். ஒரு நபரை அறிந்து அந்த நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துறீங்களா? அவங்க யாருன்னு தெரியும், நமக்கு ஆண்டவர் யாருன்னு நமக்கு தெரியும், ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு அறிவு இருக்குது. ஆனா ஆண்டவரை அறிந்திருந்தோம், ஆண்டவர் அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அவங்க என்ன செய்யல? செலுத்தல. இன்னைக்கு ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நாம் செலுத்துறோமா? ஏன் செலுத்த முடியலன்னா, செலுத்த முடியாது, அவங்களால செலுத்த என்ன செய்யாது, அவங்க செலுத்தணும்னு நினைச்சாலும் செலுத்த முடியாது. ஏன் முடியாதுன்னா, அவங்க இருதயம் என்னமா இருக்குது? இருளடைந்து போயிருக்குது. நீ ஏன் மதிக்க முடியல? நீ ஏன் குடும்பத்துல மதிக்கல? நீ ஏன் ஊழியர்களை மதிக்கல? நீ ஏன் தேவனை மதிக்க முடியலன்னா, ஏன் மதிக்கல? அவங்க இருதயம் இருளடைந்து போயிருக்குது. எப்போ இருள் ஒரு மனிதனுக்குள்ள வரும்னா, என்றைக்கு சொல்லுகிறதை உணராமல் போகிறோமோ. ஒரு வார்த்தை சொல்லும் போது, ஒரு வார்த்தை சொல்லும் போது, ஒரு அறிவுரை சொல்லும் போது, ஒரு புத்திமதி சொல்லும் போது, நான் சொல்றேன், ஆண்டவர் கடினமா திட்டுவாரா? ஆண்டவர் கடினமா திட்டுவாரா? மனுஷனை விட கேவலமா திட்டுவார். மனுஷன் பேசினா கூட நாய பேய் தான் சொல்லுவான், அவர் கூட பேயம் தான் சொல்லுவான். பேதுரு, பிரதான அப்போஸ்தலன் பேதுரு இல்லையா? பிரதான அப்போஸ்தலன் பேதுரு என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாடி போய் சாத்தான சொல்லல. யாரு? ஆண்டவர். சாந்தமுள்ள ஆண்டவர் தானே, அன்புள்ள ஆண்டவர் தானே, இரக்கமுள்ள ஆண்டவர் தானே, மனதுருக்கமுள்ள ஆண்டவர் தானே. எப்படி திட்டாரு? என்னைக்கு பின்னாடி போய் சாத்தான என்றார். யாரை பார்த்து? ஒரு பிரதான அப்போஸ்தலன். நம்மளை பார்த்து யாரும் சாத்தான சொல்ல என்ன நடக்கும்? நம்மளதான் முடிஞ்சு கதை, கதை கதை அவ்வளவுதான். கதை அது அதோட என் ஆத்மாவை கதை ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியதுதான். நம்மளை பார்த்து யாராவது சாத்தான்னு சொல்லிட்டான், அவனுக்கு எதாவது கோபம் வந்துச்சா பாருங்க, அவனுக்கு எதாவது கோபம் வந்துச்சா பாருங்க, அவனுக்கு எதாவது கோபம் வந்துச்சா? எடுங்க மத்திய எடுங்க, மத்திய எடுங்க, மத்திய 16 எடுங்க,
மத்தேயு 16:23 வாசி. அவரோ அதுக்கு முன்னாடி வசனம் கேட்பார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். யாருங்க கடிஞ்சுக்கிறது? கவனிச்சு பாருங்க, யாரை கடிஞ்சுக்கிறது? பேதுரு. சாதாரண மனுஷன், ஒரு ஊழியக்காரர். அப்போ அவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லையா? அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்ப சாதாரண ஒரு மனுஷன் யாரை கடிஞ்சுக்கிறான்? தேவனை கடிஞ்சுக்கிறான் பாருங்களேன். யாரை கண்டிக்கிறது? ஒரு வழிமுறை இல்லையா? யார் பேதுரு இல்லையா? அப்படியேப்பா சரிப்பா அப்படியே எடுத்துக்கிட்டாரு. நமக்கு புரியணும் எங்க ஒழுங்கினம் வருது. இப்ப ஏன் ஒழுங்கினம் வந்துச்சு? பிசாசு அவனை தூண்ட அவனுக்குள்ள போயிட்டான். யாருக்குள்ள? அப்ப பிசாசு எந்த மனுஷனுக்குள்ள போதோ அதான் நம்ம இருள்னு சொல்றோம். இருள்தான் இருளின் ராஜ்யம். இருள் பிசாசுடைய இருள், மரண இருள், பலவிதமான இருள்கள். அது நமக்கு அது நம்ம சப்ஜெக்ட் மாறிடும். அப்ப நம்ம பயன்படும். இப்ப இருள் பிசாசுக்கு ஒரு அடையாளமா இருக்குது. இப்ப அந்த பிசாசு பேதுருக்குள்ள போன உடனே யாரை கடிதம் வழிமுறை மாறி வச்சு பாருங்க. இவனுக்கு என்ன வேலை சொல்றதவன் கேட்குது, அதனால செய்த இவனுடைய வேலை. ஒரு சாதாரண மனுஷன் அப்படி இப்படி வச்சுவாங்க. ஒரு வயதுல குறைந்த ஒரு நபர் வயது முதிர்ந்த நபரை கடிஞ்ச முடியுமா? இப்ப அவன் யாரு? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனை யார் கடிஞ்சுக்கிறான்? ஒரு சாதாரண மனுஷன் கடிஞ்சுக்கிறான் பாருங்களா. யாருங்க கடிந்து கொள்றது? அதான் தப்பா புரிஞ்சு கொள்கிறார். அவனால பவுல் சொல்லுவாரு, ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணவும் அதிகாரம் செய்யணும். நான் பேசுறதுக்கு அதனால பேசக்கூடாது சொல்லல, தப்ப சொல்லல. அந்த கடிந்து கொள்ள நான் சொல்றேன், புத்தி சொல்லணும், திருத்தணும். குடும்பத்தை கட்டாயமா திருத்திதான் ஆகணும். கணவன் செய்யற சொல்ல தவறுகளை திருத்தணும், மனைவி செய்யற தவறுகளை திருத்தணும். அப்ப திருத்தத்துக்கு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையை தாண்டக்கூடாது. அதான் சொல்ல வரேன், அந்த வழிமுறையை தாண்டக்கூடாது. அங்க பேர் என்ன செய்யறான்? ஆண்டவரை கடிந்து கொள்றான் பாருங்களேன். யாரை கடிந்து கொள்றது? யாரை கண்டனம் பண்றது? வழிமுறை இல்லையா? வழிமுறை மாறி போச்சு. அது ஒழுங்கின வந்துடுச்சு. இப்ப இவனப்பா தேசம் சொல்றாரு பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே. யார் பண்ணி சொல்றாரு? தனிய குடும்பம் சொன்னாரு. சரிப்பா அப்படி சொன்னாரு. ஓபன் வச்சு கடிக்கிறாரு பாருங்க. 11 பேர் கூட இருக்கிறான். சரியா? சக அப்போஸ்தலர் கூட இருக்கிறாங்க. 11 பேர் கூட இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க இவனை பத்தி நினைப்பாங்க. எல்லாரும் சரி போப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி தட்டி கொடுத்து பாசமா அப்படியே சொல்லக்கூடாது தம்பி, இப்படி சரி தம்பி அப்படியே சொன்னாரு. ஏசார் கோவம் கண்டபடி திட்டிடுவாரு. இப்ப பரவாயில்ல இல்லையா? மத்த 8 பாருங்க. மத்த 8 வாங்க. மத்த 8 வாங்க. 25 24 25 பாருங்க. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே என்ன சொல்றாரு? இப்படி யாரும் நம்மள சொல்லுவீங்க? இப்படி யாராவது வீட்டுல நம்மளை பார்த்து உங்களுக்கு விசுவாசம் என்ன சொல்லுவீங்க? எப்படி திட்டார் பாருங்க. ஆனா யாருக்கு கோபம் வந்துச்சா பாருங்க. யாருக்காவது கோபம் வந்துச்சா? அதான் பிரதான அப்போஸ்தலன். அதான் பிரதான. கதை சும்மா கொடுக்க மாட்டாருங்க. வெளிச்சம் நம்ம கூட இருக்கணுங்க. ஆண்டவர் சாதாரண கட்டிதுக்கிற பாருங்க. அவனை பார்த்தா பேயன்னு சொல்றாரு. போடா பேய், எனக்கு படி போடா பேயன்றாரு. இங்க பார்த்தா அற்ப விசுவாசி என்றாரு. விசுவாசம் மார்பல சந்ததியன்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு நம்ம சாதாரணம் அல்ல. அப்ப நம்மளை விட கடுமை ஆண்டவர் திட்டுவார், நம்மள கடுமை ஆண்டவர் கோபப்படுவாரு. ஆனா அந்த நேரத்தோட ஏன் அந்த பேருக்கு கோபம் இல்லைன்னா அதான் பிரதான அப்போஸ்தலன். ஆனா இங்க இன்னொருத்தர் தான் பாருங்க. இங்க இன்னொருத்தர் தான் பாருங்க. மார்க்குக்கு வந்தீங்கன்னா மார்க்கு 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். மார்க் 14ஆம் அதிகாரம் 2-3 பாருங்க. 2-3 மார்க் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி
செயல் ஆகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே இதை 300 பணத்துக்கு அதிகமாய் கிரயத்துக்கு விற்றிருக்கலாம், விற்று தரித்திரம் கொடுத்திருக்கலாமே என்றார் சொல்லி முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் அவளுக்கு நீங்க செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தார். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக சரீரத்தில் தைலம் பூசி முந்திக் கொண்டார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்றார். ஐயாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்தி என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி எதனா திட்டாராங்க. யூதாஸை எதா திட்டினாரா? அவனை விட்டுருவான்னு தான் சொன்னார். தைலம் போய் சிலுவைக்கு இயேசு போறா. இந்த கடைசி ராபதான் திரும்ப அங்க இருக்கிறாங்க, அந்த பந்தி இருக்கிறாங்க. அந்த பந்தியில செஞ்சா ஒருவரை வந்து வெள்ளை பழந்த வாசம் நலந்த தைலத்தை உடைச்சு ஊத்த உடனே எல்லாரும் ஐநாடு இருக்கிறாங்க. இவன் சரித்திரம் இருக்க வேண்டியதானே. இப்ப யூதாஸ் என்ன சொல்ற உடனே அவன் பணப்பையை வைத்திருந்ததுனால அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு லூக்காவும் மத்தியம் எழுதுவாங்க. அப்படின்னா இப்ப என்ன வருது? இது ஏன் அப்படி ஊத்தணும்? இதை 300 பணத்தை செய்யலாம். வித்து என்ன சொல்லலாம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி 300 பணம்னாக்கா நான் இப்ப எல்லாம் எப்படி இருக்காது, எத்தனை கோடின்னு தெரியாது. அவ்வளவு எத்தனை கோடி ரூபாய் வேஸ்ட் ஆக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், அவளை விட்டுருப்பான், அவளை ஏன் போய் தடுக்கிறீங்க அப்படி சொன்ன உடனே இவனுக்கு என்ன ஆயிப்போச்சு? கோவம் வந்து அடுத்த எங்க போயிட்டாங்க? காட்டி கொடுக்க போயிட்டான் பாருங்க. பிரதான அப்போஸ்தலன் ஏன் அவன் படத்தை இழந்து போயிட்டான்? யூதாஸ் ஏன் படத்தை இழந்து போயிட்டான்? அவனை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? அவளை ஏன்பா திட்டுறன்னு சொன்னார். அவளை ஏன்பா திட்டுற, விட்டுடு அவளை, அதான் சொன்னாரு. உடனே அவன் எங்க போயிட்டான்? காட்டி கொடுக்க போறான் பாருங்க. ஆனா அவனை பார்த்து பேயன்னு சொல்றாரு, அவிசுவாசின்னு சொல்றாரு, அற்ப விசுவாசின்னு சொல்றாரு, முதல்ல போட்டு புடைக்கவன் சாத்தான்னு சொல்றாரு. எவ்வளவு சொல்றான் அவன். ஒரு நாள் என்ன செய்யவே இல்லை. ஏன் உணரணுங்க. என்றைக்கு தேவ வார்த்தைய வசனத்தை உணரமோ, மத்த எடுங்க, மத்த 26 கடைசி வசனம் படிங்க. பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை அவன் எதை நினைச்சாங்க? அவன் எதை நினைக்கிறான்? வசனத்தை நினைக்கிறாங்க. உணர்னுங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க அவசியம் என்னன்னா உணர்வு. நீ உணர்ச்சி இருக்குது. நீங்க உணர்ச்சி வசப்படுறோம். உணர்ச்சி வசப்பட ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. நீங்க எமோஷனல் ஒரு பிரச்சனை, ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது யூதாஸ் பாருங்க, ஒண்ணு சேர்ந்து விட்டுட்டு பண்ணலாம் சொன்னாரு. உடனே ஓடிட்டான். எங்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு. ஆனா இவனை பார்த்து பாருங்க, பேயன் திட்டுறாரு, அற்ப விசுவாசியம் திட்டுறாரு. ஒரு எனக்கு அவனுக்கு தெரியும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார்னா அது உணர்றான் பாருங்க. அந்த வார்த்தையை கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை செஞ்சான். நினைவு போதுதான் உணர்வது. அப்ப ஒரு வார்த்தையை உணரும் போதுதான் என்ன ஆகுனா இருள் எனக்குள்ள வராம இருக்கும். எப்போ ஒரு மனுஷனுக்கு இருள் வருதுன்னா எப்போ உணர்வடையாம போறோமோ, நம்ம காதார கேட்டுட்டு உணர்ச்சி வசப்பட்டு எமோஷன் ஆயிட்டு நீ சூப்பரா இருந்துச்சு என்று சொல்லிட்டு நம்ம கடந்து போறோமோ, அன்றைக்கு இருள் நமக்குள்ள வர்றத நம்ம யாருமே தடுக்க முடியாது. எனக்குள்ள இருள் வராம இருக்கணும் அப்படின்னா ஒன்ன செய்யணும். அதான் ரோமர் வாசிச்சோம். இப்ப ரோமர் வாசிங்க. அந்த ரோமர் 1:21 வாசிங்க. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமை. அப்ப இவங்க அறியாம செய்யல. ஒரு தவறு செய்யறாங்க, எப்படி செய்யல? அறியாம செய்யல, தெரியாம செய்யல. எப்படி சொல்லணும்னா நம்ம பையன சொன்னா வேணும்னே செய்யறது அப்படி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மொழியில் சொன்ன எப்படி சொல்றது? அப்படி ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவருக்கென்று செலுத்தக்கூடிய மகிமை அவங்க என்ன செய்யல? செலுத்தலாம். அப்படின்னா இவங்க ஆண்டவரை தெரியாம இல்ல,
ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் அவருக்கு தெரியும். அவர் கணவன் அவருக்கு தெரியும். மனைவி அவளுக்கு தெரியும். பிள்ளைகள் அவளுக்கு தெரியும். அப்பா அம்மா அவளுக்கு எல்லாமே தெரியும். ஆனா தெரிஞ்சும் என்ன செய்யறது இல்ல, அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை, அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மதிப்பை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவள் என்ன செய்யல, அவர்களுக்கு கொடுக்கல. அந்த கொடுக்கலன்ற உணர்வு கூட வரல பாருங்க. இப்ப இந்த மகிமையை செலுத்தாத போது அப்ப என்ன ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? கடிந்து கொள்ள முடியுமா? ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே என்னவா? அதான் நான் முதல்ல சொல்றேன். எது ஒழுங்கினோம்? தனக்கு பிரியமானபடி, தனக்கு தோன்றுகிறபடி, நமக்கு என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், இதை செய்ய நினைச்சா செஞ்சிடணும், இங்க போன நினைச்சா போயிடணும், இதை பார்க்க நினைச்சா பார்த்துடணும், இதை வாங்க நினைச்சா வாங்கிடணும். அது தேவ சித்தமா? நான் பேச நினைச்சா பேசிடணும், இது முடிவெடுக்கணும் முடிவெடுக்கணும். அப்ப யாருக்கு என்ன கிடையாது, ஒரு தடையும் கொடுக்க கூடாது. தடை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அது ரணகலம் ஆயிடும். போறதை தடுத்த ரணகணும், வர்றதை தடுத்த ரணகணும், வாங்குறத ஒரே கலவரம். எதுக்கு எடுத்தாலும் சண்டை தாங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான். ஏன் சண்டைங்க? இருள் இருக்குதுங்க, அவ்வளவுதான். எதுக்கு எடுத்தாலும் சண்டை வருதுன்னா ஒண்ணு கிளியரா நீ புரிஞ்சுக்கோ, இருள் இருக்குது, அவ்வளவுதான். அங்க பைபிள் சொல்லுது, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தனை, தங்களுடைய சிந்தனை. என்ன சிந்தனை? யாரும் மதிக்காதவர்கள் தங்களுடைய சிந்தனை. அப்ப ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்லுது, உணர்வில்லாத அவர்களுடைய. அப்ப எப்ப உணர்வடையும்? அப்ப இந்த தவறு அவங்களுக்குள்ள வரும்போது, இப்ப தங்களுடைய சிந்தனை, இந்த தங்க சிந்திக்கிறத அவன் செயல்படுத்தும் போது ஒரு தடை வருமா? யாராவது தடுக்க வருவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? இப்ப சொல்லும் போது அது என்ன செய்யலவங்க? உணர்வில்லா. அப்படின்னு அர்த்தம், அவங்க தவறு பண்ணியிருக்கிறாங்க. அந்த தவறு பண்ணும்போது யாரோ அவங்க தவறை சரி பண்ண கடந்து போயிருக்கிறாங்க. அந்த தவறை சரி பண்ண ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கலாம். அது சாதாரண வார்த்தை இருக்கலாம், கடினமான வார்த்தையாக இருக்கலாம். கடின வார்த்தை இருக்குமா? ஏதானே கடுமையான வார்த்தை பயன்படுத்த நம்ம பயன்படுத்த முடியாதா? வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவகுமார ஆவில எப்போதும் பிதாவோடு கூட இருக்கிறவர், அவர் பேசுற வார்த்தை என்ன? பேயன்னு சொல்றாரு இல்லையா? பேயன்னு சொல்றாரு, அபிசுவாசின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது சாதாரண மனுஷனுடைய வார்த்தையில கடினமான வார்த்தை வராதா? கடினமான வார்த்தை வரும் தானே? அந்த கடினமான வார்த்தை வரும்போது அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? அதான் முக்கியம். உணர்வையா? இந்த வார்த்தையை உணர்வடைய வைக்கதா உனக்கு? என்றைக்கு அந்த வார்த்தை உணர்வடைய வைக்குதோ அன்றைக்கு தான் நமக்குள்ள இருள் வராம நம்மை காத்துக்கொள்ள முடியும். அந்த உணர்வுக்கு நீ இடம் கொடுக்காத ஒரு சம்பவத்தை கேட்ட உடனே இல்ல பார்த்த உடனே எமோஷன் ஆயிட்டு அதை நிதானிக்காம அதனால தனக்கு தோன்றுகிறபடி நான் செய்வேன்னு சொன்னா உன்னை தீலப்பா புரிஞ்சுக்கோ, உள்ள என்ன இருக்குன்னா இருள் இருக்குது. அந்த இருள் இருக்கிற வரைக்கும் நீ ஒழுங்கா செயல்பட முடியாது. நீ செய்யறது உனக்கு வேணா சரியா தோணலாம், நான் செய்யறது எனக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் என்னவா இருக்கணும், சரியா இருக்கு. அதான் சரி. நான் செய்கிறது எனக்கு மாத்திரம் சரியா தெரியுது, மற்றவங்களுக்கு அதை தப்பா தெரியுதுன்னா அது தப்பு தான். பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா? அந்த என்ன சொல்லணும்? 100 மார்க் வரும்னு சொல்லுது. எதை வச்சு சொல்லுது? எல்லா கேள்வியும் எழுதி வைக்கிறேன். நீ எழுதுறதெல்லாம் சரிதானா யாருக்கு தான் தெரியும்? பிள்ளைனுடைய கணிப்பு என்னது? பிள்ளைனுடைய கணிப்பு என்ன? கரெக்ட் தான். ஏன்னா என்னுடைய ஆன்சர் கரெக்ட் தான். வாத்தியார் தான் தப்பு போடுவாரு இல்லையா? ஆனா வாத்தியாருக்கு தான் தெரியும் என்ன மிஸ்டேக் பண்றாங்க. வாத்தியாருக்கு தாங்க தெரியும் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்ட்டு. அவங்களுக்கு தான் தெரியும். நீ தலைப்படத்தை விட்டுருக்கிறியா, எந்த இடத்துக்கு எது படத்தை விட்டுருக்கிற, எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்காத விட்டுருக்கிற, எங்க கமா வைக்காத விட்டுருக்கிற. இந்த இங்கிலீஷ்ல பார்த்தா போயம் இருக்கு இல்லையா? இந்த இங்கிலீஷ்ல போயம், இந்த 10வது பார்த்து இங்கிலீஷ்ல போயம் இருக்கும். அந்த போயம் எதுக்கெல்லாம் மார்க்கு? புள்ளி, கமா, அப்பாஸ்ட்ரோபி, இதெல்லாம் எப்படி இருக்கணும்? கேள்விக்குறி, இதெல்லாம் எப்படி இருக்கணும்? கரெக்ட். அதுல இருக்கிறது அப்படியே இருந்தாதான் ஒரு புள்ளி போனா கூட கொஞ்சம் மார்க் கட்டும், ஒரு கமா கட்டானா கூட மார்க் கட் ஆயிடும். அப்படின்னா இது யாருக்கு தெரியாது? எழுதெல்லாம் கரெக்டா தான் எழுதிருக்கிறப்பா, எல்லாம் கரெக்ட் தான். புள்ளி வச்சிருக்கிறியா, கமா போட்டிருக்கிறியா, அப்பாஸ்ட்ரோபி போட்டிருக்கியா, கேள்விக்குறி போட்டிருக்கிறியா, இதெல்லாம் யார் போடுறது? எல்லாம் எழுதி கரெக்டா எழுதிட்ட, ரைட் தான். நீ எந்த உருவாக்கலாம் சரியா இருக்கலாம். ஆனா திருத்துற பாஜக தான் தெரியாது சரியா தப்பான்னுட்டு. திருத்தத்தை சரியா தப்பு. ஒரு எக்ஸாம் எழுதிருந்தான் ஒரு தமிழ் வாதிடும். கரெக்டா வந்த உடனே அவன் கரெக்டா எடுத்த உடனே அவன் பாக்குறான் எந்தெந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அவன் பாக்குறான் இப்படி இங்க பாரு, இது இங்க பாரு. அப்ப எடுத்துட்டு போயிட்டான். ஆக்லின் சூப்பரா முடிச்சுட்டேன், எக்ஸாம் முடிச்சுட்டேன், பயங்கர திருப்தியோட கிளம்பிட்டான். ஆனா வாத்தியார் எடுத்து பார்த்தோன்னு சொல்றான் 10 மார்க் அவுட்டு.
ஒரே ஒரு எழுத்து போடலைங்க, ஒரே ஒரு எழுத்து போடல. ஒரு ஜாமெட்ரி போட்டிருக்கா, அந்த ஜாமெட்ரியில என்ன போட்டிருக்காங்க? எல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்க. கேள்வி நம்பர் கரெக்டா போட்டாங்க. அந்த கேள்வி நம்பருக்குள்ள இது எத்தனாவது கேள்வி? ஒரே ஒரு எழுத்துங்க, ஒரே ஒரு எழுத்து. ஏவா பியா? என்ன பண்ணும்? ஏவா பியா? ஒரு எழுத்து போடுறதா 10 மார்க் வந்திருக்கும். ஒரு எழுத்து போடாம போனதால எத்தனை மார்க் போச்சு? 10 மார்க் அவுட்டுங்க. ஒரே ஒரு எழுத்துங்க. நீங்க நம்ம நினைக்கிறீங்க நம்ம சேர்ந்து எல்லாமே சரின்னு இல்லைங்க. ஒரே ஒரு எழுத்து, சின்ன எழுத்து. எவ்வளவு முடிக்கும்? ஒரு எழுத்து எவ்வளவு முடிக்கும்? இது 1 செகண்ட். தெரியாம இல்ல, தெரியும். சில கேர்லெஸ் உண்டாகும். நாம செய்யறது எல்லாமே நம்முடைய பார்வைக்கு சரின்னு நினைக்கிற வரைக்கும் அடுத்த நல்ல நிலைக்கு நம்ம ஒரு வாய்ப்பே கிடையாது. அதை என்றைக்கு நம்ம தவற சரி பண்ணும் போது உணர்வடைய ஆரம்பிக்கிறோம், அன்றைக்குதான் இருள் எனக்குள்ள வராம இருக்கும். இந்த இருளை போக்குவது, எனக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வருவது. எது வெளிச்சத்தை கொண்டு வரும்? ஒரே ஒரு வசனம். நான் 2 எக்ஸாம்பிள் சொல்லணும், ஆனா சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நேரமாச்சு, நான் முடிக்கிறேன். 2 பேதுரு. இந்த வெளிச்சம் எப்ப எனக்குள்ள வரும்? இருள் போக்காம இருக்கணும், என்ன செய்யணும்? உணர்வடையணும். அந்த உணர்வை எதை நான் உணர்வடையணும்னு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. 18ஆம் வசனம். அவரோடு 18 10 2 வசனம் வாசிங்க. அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். என்ன கேட்டோம்? சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல வசனத்தை. அப்ப எதுங்க வெளிச்சத்தை உண்டாக்குனா? தேவனுடைய வசனம் தான் நமக்குள்ள வெளிச்சத்தை உண்டாக்கும். அப்ப வெளிச்சம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நான் எதை உணரணும்? பவுல் சொன்னாரு, நீங்கள் உணரலன்னு சொல்றாரு. எதை நீங்க உணரல? தேவ வசனத்தை நீங்க என்ன செய்யல? உணரல. அப்ப தேவ வசனத்தை என்றைக்கு நம்ம உணர்கிறோமோ, அதான் பேதுரு சொல்லும்போது சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு? மீண்டும் 19ஆம் வசனம் மட்டும் படிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல வசனத்தின் கவனித்திருப்பது நலமாய். அப்ப எதுங்க வெளிச்சம்? எது வெளிச்சம்? நீதிபதி சொல்லுவாரு, வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம். அப்படின்னா வேதம் தாங்க வெளிச்சம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை என்றைக்கு இது என்னோட கர்த்தர் பேசுகிறான், என்னை சரி பண்ண விரும்புகிறான், இந்த கர்த்தர் என்னோடு இடைபடுகிற வார்த்தை என்றைக்கு வேத வசனத்தை நான் உணர்கிறேனோ அன்றைக்குதான் எனக்குள்ள இருள் வராம என் இருதயம் என்ன ஆகும்? வெளிச்சம் வரும். இந்த வெளிச்சம் என்றைக்கு எனக்குள்ள வருதோ அன்றைக்குதான் நான் ஒழுங்கீனத்தை விட்டு நான் சரியான ஒழுங்குக்குள்ளாக நான் வர முடியும். 2 பேரும் எடுத்துக்காட்ட காட்டணும். நான் முடிக்க நேரம் வச்சு முடிக்கிறேன். அப்ப நமக்கு எப்ப அந்த இருள் என்னை விட்டு நீங்கி போகனா, வசனத்தை என்றைக்கு நான் உணர்கிறேனோ, எனக்கு சொல்லுகிற வார்த்தைய, எனக்கு உபதேசிக்கிற உபதேசத்தை, என்னோடு கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தைய, அந்த பிரசங்கத்தை என்றைக்கு நான் உணர்கிறேனோ, எனக்கு சொல்லுகிற புத்திமதி பிரசங்கம் என்ன இருக்கும்? பவுல் சொல்லுவார் தீத்துக்கு, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. இன்னைக்கு பிரசங்கம் எப்படி எதிர்பார்க்கிறோம்? இதமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், அப்படி அப்படி இதமா இருக்கணும். அப்படி இருக்குது. இன்னைக்கு ரொம்ப 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 வேதனையான கல் நிறைய இருக்குது சபைகள்ல. ரொம்ப வேதனையான கல் இருக்குது. அந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த வசனம், வாக்குத்தத்த ஆராதனை போட்ட உடனே நேரப்பட்டு பேர் பார்க்கறாங்க. ஆனா மற்ற நாள் உபவாச ஜபமும் வல்லமலை அந்த ஜபங்கள் என்று போக என்ன சொன்னாக்க, இன்னைக்கு என்ன விருப்பங்கள் இல்ல, அதிகமான வியூஸ் வராதுல்ல. இன்னைக்கு எதுக்கு அதிகமான வியூஸ் இருக்கு? அந்த வாக்குத்தத்த செய்தி, அந்த வாக்குத்தத்தோடு பார்த்தாலும் ஒரு ஜனம் எல்லாம் பயங்கர சந்தோஷம். நீங்க எதுல எதிர்பார்க்கறாங்க? வாக்குத்தத்தமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த வாக்குத்தத்தம் எப்பங்க நிறைவேறும்? அந்த வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும்?
அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி என்றைக்கு வாழ்க்கை மாறுதோ அப்பதாங்க வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்னைக்கு வாக்குத்தத்தம் தானா நிறைவேறாது. இன்னைக்கு ஒன்னாவது வாக்குத்தத்தம் ரைட் நல்லது, பார்க்க தப்பு இல்லை, அது பாவம் இல்லை. அதை பார்க்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நம்ம பிரயாசப்படணும்ல, அந்த வாக்குத்தத்தம் உணரணும் இல்ல. அதை உணராம அதை செய்யாம ஒரு நாள் கத்தனை செய்யணும்னாக்கா இருக்க முடியாது. இருந்தால் இருக்கும். எது இருந்தா இது இருக்கும்? வெளிச்சம் இருந்தா ஒழுங்கு இருக்கும், இருள் இருந்தா ஒழுங்கினம் இருக்கும். இந்த இருள் எப்ப வரும்னாக்க நான் உணர்வடையாத போது. நான் ஒழுங்கினமா இருக்கிறேனான்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன? எனக்கு தோன்றுகிறபடி நான் செய்யறேனா இல்ல வேதம் காட்டுகிறபடி நான் செய்யறேன். அவனவன் தன் தன் பார்வைக்கு நலமடையும். அதாங்க இங்க பவுல் சொல்றாங்க, ரோமர் சொல்லும்போது சொல்றாரு, தங்கள் சிந்தனைகளினாலே அவங்க என்ன செஞ்சாங்க? வீணரான ஆட்கள். அவன் உணர்வில்லாத அவன் இருதயம் இருள் அடைந்தது. எது ஒழுங்கினோம்? எங்க இருள் இருக்குன்னா என் பார்வைக்கு ஏற்றபடி எனக்கு தோன்றுகிறபடி நான் செய்து கொண்டு நடந்தனாக்க எனக்குள்ள என்ன இருக்குது? இருள் இருக்குது. இந்த இருள் எப்ப வந்துச்சுன்னா நான் உணர்வடையாத போது வந்துச்சு. இந்த இருளை நீக்கி எனக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும்னா நான் என்ன செய்யணும்? அதிக தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், எல்லாம் வேதம் முழுவதும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தொடர்ந்து எழுதும்போது அப்படிதான் எழுதப்படுது. அப்புறம் தீர்க்க தரிசனம் கர்த்தனை ஆஸ்வதிப்பா உயர்த்த, அது தீர்க்க தரிசனம் அல்ல. அது தீர்க்க தரிசனம் அல்ல. அது தீர்க்க சொல்லிக்கலாம். ஆனா தீர்க்கமான தீர்க்க என்ன அர்த்தம்? தீர்க்கமான தரிசனம், சரியான தரிசனம், சரியான வார்த்தை, சரியான வசனம். அந்த சரியான வசனத்தை என்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டு அதை உணர்கிறேனோ அன்றைக்கு எனக்குள்ள வெளிச்சம் வரும். எனக்குள்ள வெளிச்சம் வருமானால் ஒழுங்கினதுக்கு இடம் கிடையாது. அந்த வெளிச்சம் வந்து வாழ்க்கை என்ன இருக்குன்னா ஒழுங்கு இருக்கும். அதான் பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த வார்த்தை வந்த உடனே அவன் என்ன செஞ்சான்? உணர்வடைஞ்சான். அவனை பிரதான அப்போஸ்தலனா மாற்றிட்டான். ஆனா யூதாசுக்கு ஒரு வார்த்தை ஒன்னும் சொல்லல, அவனை திட்ட கூட இல்லை. ஆனா ஒண்ணுமே சொல்லலைங்க. ஏதாவது சொன்னார யூதாசன்? அவன் செய்ய விட்டுருப்பான்னு தான் சொன்னார் இல்லையா? அவன் ஒண்ணுமே சொல்லல. அவன் செய்யறாங்க, ஏன தடுக்கிறப்பா விட்டுடு, அதான் அவன் சொன்னாரு. விட்டுடுன்னு சொன்ன என்ன ஆயிடுச்சு? கோவம் வந்துருச்சு பாருங்க. யாருக்கு? யூதாசன். விட்டுருன்னு சொன்னாலே கோவம் வந்துருச்சு. ஆனா அவனை பார்த்தா பேயன் திட்டுறாரு, இந்த பார்த்தா அவிசுவாசியம் திட்டுறாரு, அற்ப விசுவாசியம் திட்டுறாரு. ஆனா ஒண்ணுமே அவன் சொல்லலைங்க. ஏன்? ஆண்டவர் அவிசுவாசின்னு பேசினாலும் பிசாசேன்னு சொன்னாலும் அவன் என்ன செய்யறான்? உணர்வு அடையறான். ஆனா யோவான் 13 அதிகாரம் முழுவதும் பார்த்தாக்க யாரும் உணர்த்துவாரு? உங்களுக்கு பிசாசம் இருக்கிறான், உங்களுக்கு நேரடி சொல்ல முடியாத. யூதாச நேரடி என்ன செய்ய முடியாது? திட்ட முடியாது. நீங்க நேரடி திட்ட முடியறது இல்லைங்க. நீங்க நேரடி கண்டிக்க முடியறது இல்லைங்க. இப்ப யூதாஸ் என்ன செய்ய முடியல? இயேசு பேதுரை பார்த்து பேயன்னு சொன்னார், எனக்கு பின்னாடி போ சாத்தானேன்னு சொன்னார். யூதாஸ் சொல்ல வேண்டியதானே? உண்மையிலே பிசாசு யாரு? யூதாஸ். அவன் சொல்ல வேண்டியதானே? ஆனா என்ன செய்யல? ஏன்னா அவருக்கு தெரியும் சொன்ன என்ன செய்வான்? விட்டுடுன்னு சொன்னாலே காட்டிகளுக்கு ஓடுறானுங்க, பேய சொன்ன ஆகும். அவ்வளவுதான், கதையை முடிஞ்சு போச்சு. அவன் செய்ய தளத்தை ஊத்துறான், அவளை விட்டுடுப்பா, அவளை ஏமா தடுக்கிற அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கு என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். அப்ப என்னன்னா நம்ம செய்யறத யாரும் என்ன செய்யக்கூடாது? தடுக்க கூடாது. யாரும் ஒண்ணு சொல்லக்கூடாது. அந்த கோவம் எங்க ஓடிட்டான்? காட்டி கொடுக்க ஓடிட்டான். காசு யாருக்கு? பட்டத்தை இழந்து போயிட்டேன். ஆனா ஒருத்தர் பேய் என்ன சொல்றாரு? அபிசாயம் சொல்றாரு. ஒரு வார்த்தை பேசல. அந்த வார்த்தையை பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அந்த வார்த்தை என்ன செஞ்சானா? நினைவு கூர்ந்தான். ஆனா யோதாசி எங்கேயாவது நினைவு கூர்ந்தானா பாருங்க, எங்கேயாவது நினைவு கூர்ந்தானா பாருங்க. ஏன்? வசனத்தை உணர்வதற்கு அவனுக்கு என்ன இல்லை? இடம் இல்ல. இருள் அவனை கப்பிடிச்சு. ஆனா வசனத்தை தப்பு பண்ணாலும் அந்த தப்பை கண்டிக்கும் போது அதை உணரக்கூடிய இருதயம் பேதப்படுறதுனால அவன் பிரதான அப்போஸ்தலனாய் மாற்றப்பட்டு போனான். இவன் அப்போஸ்தலப்பட்டது இழந்து போனான். இழந்து போறதுக்கும் விடுதலுக்கும் ஒரே ஒரு காரியம், அவனுக்குள்ள பேதுருக்குள்ள அந்த பிசாசு வந்து ஒழுங்கத்தை உண்டாக்கும் போது அவன் கடிந்து கொள்ள கூடாத அவன் என்ன செய்யறான்? கடிந்து கொள்றான். ஆண்டவர் உடனே அவனை கடிக்கிற உடனே அவன் திருத்திக்கிறான். என்றைக்கு உணர்வடைகிறோமோ அன்னைக்கு தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ள இருக்கும். அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்க வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கினில் வராது. அந்த ஒழுங்கினில் வந்தாலும் அதை சரி பண்ணிக் கொள்வோம். அந்த சரி பண்ணிக் கொள்ளும் போது நமக்கு வைக்கப்பட்ட கிரீடம், நமக்கு வைக்கப்பட்ட அழைப்பு, நமக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை யாருமே தடுக்க முடியாது, தட்டிவிட முடியாது. ஆனா உணர்வடையாத இருக்கும் போது, இருளடையும் போது ஒழுங்கின நமக்குள்ள வரும். அந்த ஒழுங்கின நமக்குள்ள வரும்போது நமக்கு வைத்திருக்க அந்த அப்போஸ்தல பட்டத்தை அந்த யூதாஸ் இழந்ததை போல நமக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, நமக்கு வைக்கப்பட்ட மேன்மையும், நமக்கு வைக்கப்பட்ட அழைப்பையும் நாம் இழந்து போவதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு காரியம் தான், இருந்தால் இருக்கும், இருள் இருந்தால் ஒழுங்கினம் இருக்கும்,
வெளிச்சம் இருந்தால் ஒளிந்து இருக்கும். இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்குது என்பதை நாம் கவனிப்போம், ஜெபிப்போம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவ சமூகத்துல நம்ம நிறுத்தி பாருங்க. 3 கருத்துகள் நான் சொல்லி இருக்கிறேன். இருந்தால் இருக்கும், இருள் இருந்தால் ஒழுங்கீனம் இருக்கும், வெளிச்சம் இருந்தால் ஒழுங்கு இருக்கும். ஒழுங்கீனம் என்பது என்ன? நமக்கு தோன்றுகிறபடி நாம் செய்வது, என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நாம் செய்யப்படுவது, அது ஒழுங்கீனம் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுது. எல்லாவற்றும் ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கின்படி நடந்தால் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தரை உயர்த்த முடியும். எப்போ ஒழுங்கின ஒரு மனிதனுக்குள்ள வரும் என்றால், இருள் வரும்போது ஒழுங்கின வர சொன்னேன். இருள் எப்பொழுது வரும் என்றால், அவன் அறிந்தும் அதை உணராத இருக்கிற இருதயங்கள் இருள் அடைந்து விட்டது. உணர்வு நமக்கு அவசியம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு உணர்வு அவசியம். உணர்ச்சி வசப்படுறோம், உணர்வு பூர்வம் உணர்ந்து தங்கள் இருதயத்தில் உள்ளதை நீ உணரும்படிக்கு ஆண்டவர் சொல்லுவா. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, நீ உணரும்படிக்கு. உபாம் கடைசி வரை 27 வரும்போது சொல்லுவாரு, உணர்வற்ற இருதயம் சொல்லுவார். காணக்கூடிய கண்களை உணரக்கூடிய இருதயத்தும் தாரும் என்று ஆண்டவர் சொல்லுறாரு. மோசே மூலமா ஆண்டவர் சொல்லுவார். உணர்வு அவசியம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு. என்றைக்கு நான் உணராம போறணும், அன்றைக்கு இருள் எனக்குள்ளே கடந்து வந்துடும். இருள் வந்தா ஒழுங்கினம் தானாய் வந்துடும். அந்த இருளை மாற்றுவதற்கு தேவ வசனத்தை நான் உணர வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நான் உணர வேண்டும். அந்த வார்த்தையை உணரும் போது ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் எனக்குள்ளே கடந்து வரும். அந்த வெளிச்சம் இருக்கும்போது நான் ஒழுங்கீனமா செயல்பட மாட்டேன், நான் தேவன் ஒழுங்கல செயல்படுவேன். வெளிச்சம் இருந்தால் ஒழுங்கு இருக்கும். வேதத்தை பாருங்கள், ஆண்டவர் கடினமாய் கண்டிக்கிறார். பிசாசன் ஆண்டவர் சொல்றார், கோபப்படவே இல்லை, அது உணர்கிறான் அவன். கடைசி வேதம் சொல்லுது, அவன் 2 தரம் மருந்துச்சானோ உடனே அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அவன் தவறை திருத்தி கொடுவதற்கு அவன் விரும்புகிறான். அவன் தவறை திருத்தி கொடுக்கிறான். அந்த உணர்வுள்ள இருதயம் பேதுருக்குள்ள இருந்தனால அவன் வைக்கப்பட்ட பிரதான அப்போஸ்தலர் பட்டத்தை அவன் இழக்காமல் போய்விட்டான். யூதாசை பாருங்கள், ஆண்டவர் அவனை ஒண்ணு திட்டல, ஒண்ணும் கடிஞ்சிக்கல. அவன் செய்த விட்டுடுன்னு ஆண்டவர் சொன்னா, அதை கூட பொறுத்து கூட மனதில்லாதவன் அவனை காட்டி கொடுக்கும்படி போனான். அது உணராம போனதுனால யோவான் 13ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் உணர்த்துவார். உங்களுக்கு பிசாசா இருக்கிறான், உங்களுக்கு காட்டி கொடுப்பான், குதிகால தூக்குவான், இவன் தான் என்று சொல்லியும் ஆண்டவர் கொடுத்தான். அவன் உணராமல் போனதுனால தனக்கு வைக்கப்பட்ட பிரதான அப்போஸ்தலர் பட்டத்தை அவன் இழந்து போய் விட்டான். நமக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகாம இருக்கணும்னா நாம் வெளிச்சப்படவாக இருக்கணும். அந்த வெளிச்சம் எப்போ வரும்? உணர்வுள்ளவர்களாக இருந்தாக வெளிச்சம் வரும். இன்னைக்கு உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்குதா? ஒழுங்கு நமக்குள்ள இருப்பதை நிதானித்து பாருங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுங்கள். ஒருவேளை கடந்த நாட்கள் ஆண்டவரே நியமித்த ஒழுங்குகளை நாம் மீறி விட்டோம். ஆண்டவரே, கடிந்து கொள்ள கூடாதவரை கடிந்து கொள்ளுகிறோம், பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறோம், நினைக்கக்கூடாத நினைவுகளை நினைக்கிறோம் என்று சொல்லி ஒழுங்கீனங்கள் உங்களுக்கு உணர்த்து வருமானால் இன்னைக்கு தெய்வ சம்பந்தம் நிதானித்து கர்த்தர் சம்பந்தம் அறிக்கை பண்ணி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்த பிதாவே, கடந்த நாட்கள் செய்த அந்த ஒழுங்கீனமான காரியங்களை எனக்கு தயவாகி மன்னித்து நாட்களுக்கு பிறகு ஆண்டவரை ஒழுங்கின் கிரமமா செயல்படுவதற்கு அதிகமான கிருபைகளை தந்து, வசந்த உணரக்கூடிய இருதயத்தை தந்து, அந்த ஒழுங்காய் செயல்படுவதற்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்துக்கு பார்க்கிறோம். எல்லா தடைகள் விலகட்டும், கிருபைகளை தாங்கட்டும், இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும். நாமத்தை மையப்படுத்துங்க. தேவகர் கூட இருக்கட்டும். அந்த ஒவ்வொருவரும் ஆவி ஆத்மா சரீரத்துல சுகமாய் வாழ்ந்திருக்கட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் உண்டாகட்டும், தீமைகள் நன்மைகளாய் மாறட்டும். தேவ கிருபையும் மனித தெய்வம் உண்டாகட்டும். வானாக்கமான தலையாக்கம், கீழாக்கமான மேலாக்கம், வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருக்கபடி வானத்துக்குரிய ஆஸ்வதிக்கிறான், பூமிக்குரிய ஆசீர்வாத நிறைமணிகள் ஆஸ்வதிக்கும் ஜெபிக்க அப்படி ஊழியக்கிற கடமை செஞ்சிருக்கிற சகல துதிகிற மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கு உரியது. உயர்த்துகிறோம், தாழ்த்தி பெருமாக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எங்களுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும், எங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கட்டும் என்று மனப்பூர்வம் ஆஸ்வதி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வகாலம் ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிதாவே. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.